Next நம்ம படிக்க போறது பாத்தீங்கன்னா respiration in man. இப்போ respiratory organ எதுன்னு பாத்தீங்கன்னா lungs. அப்போ அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த respiratory organ function ஆவது பாத்தீங்கன்னா we have the nose. சரியா? And the nose it has the nasal cavity. அது துவாரம் மூக்குல அந்த துவாரம் இருக்குல அது nasal cavity. Then trachea. So அதன் வழியா தான் என்ன ஆகும் ஆக்ஸிஜன் வந்து உள்ள என்டர் ஆகுது நமக்கு trachea. So trachea ன்றது வந்து பாத்தீங்கன்னா windpipe. அதுக்கப்புறம் அது bronchi and bronchioles reach ஆகி then லங்ஸுக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ இதில் இந்த மாதிரி லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு பார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டயஃப்ராகம். இந்த டயஃப்ராகம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட செஸ்ட்டுக்கும் அப்டமனுக்கும் இந்த செஸ்ட் ரீஜன் இதில் டிவைட் பண்ணது இல்லையா அதுதான் இந்த டயஃப்ராகம் மசில்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்பயர் பண்ணுறது ஆக்சிஜன் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலி. ஸோ இந்த ஆல்வியோலியை வந்து காமனாக என்ன சொல்லுவாங்க ஏர் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஏர் பேக்ஸ். புரியுதுங்களா? சரியா? ஸோ இது வந்து ஏர் சாக்ஸ்னு சொல்லலாம். ஏர் சாக்ஸ். ஸோ ஈச் லங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் ஆல்வியோலி வந்து இருக்குமா. எத்தனை? 3 மில்லியன் ஆல்வியோலி. புரியுதுங்களா? சரி. இப்போது இந்த ரெஸ்பிரேட்டரி ஆக்சிஜன் வந்து எப்படி என்டர் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இட் ரீச்சஸ் டு த என்டர் இன்டு த நோஸ். ஃப்ரம் த நோஸ் இட் ரீச்சஸ் டு த நேசல் கேவிட்டி. அந்த துவாரம் இருக்கு இல்லையா அது வழியாக உள்ள போகும். தென் இட் ரீச்சஸ் த ட்ரக்கியா. தென் இட் ரீச்சஸ் த bronchi அண்ட் bronchioles அண்ட் தென் இட் ரீச்சஸ் த bronchiole த லங்ஸ் ஆஸ் ஆல்வியோலி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஒரு லங்லையும் எத்தனை இருக்கும் 3 மில்லியன் ஆல்வியோலி இருக்கும். இந்த ஆல்வியோலியில் தான் வந்து ஸ்டோர் ஆகி அங்கேருந்து கேபிலரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதை நீங்கள் the respiration in man and the visual part அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு நாஸ்ட்ரில் அந்த நோஸ் வழியாக என்ன ஆகுது ஆக்சிஜன் வந்து என்டர் ஆகுது. பட் எங்கே போகுது ட்ரக்கியா விண்ட்பைப் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன ஆகுது bronchus. புரியுதுங்களா? bronchus போய் அங்கேருந்து bronchioles போகுது. அதுக்கப்புறம் லங்ஸ். ஸோ லங்ஸில் மெயினாக என்ன இருக்குது ஆல்வியோலி இருக்குது. ஆல்வியோலிக்கு என்னென்னு சொல்கிறோம் ஏர் சாக்ஸ் ஆர் ஏர் பேக்ஸ். எத்தனை ஆல்வியோலி இருக்குன்னு சொன்னால் 3 மில்லியன் ஆல்வியோலி. புரியுதுங்களா? 3 மில்லியன் ஆல்வியோலி இருக்கும். புரியுதுங்களா? சரியா? அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கே ஸ்டோர் ஆகிற அந்த இது வந்து பிளட் வெசல் கேபிலரிஸ் மூலமாக என்ன ஆகுது அந்த பிளட் மூலமாக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீத்திங் இது ப்ராசஸ் நடக்கும். அதுதான் இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். ஸோ இன்னலேஷன் அப்படின்னா இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன். இதுக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? சரியா? அப்போ என்ன ஆகுது இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து உள்ளே என்டர் ஆகுது. புரியுதுங்களா? சரியா? அப்போ எக்ஸலேஷன்னா எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன். ஓகே எக்ஸ்பிரேஷன் சொல்லலாம். புரியுதுங்களா? தட் மீன்ஸ் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு. சரியா? அதில் ப்ரீத்திங் ரேட்னா என்ன? ஸோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ மேன் பிரீத் இன் எ மினிட் அதுதான் வந்து என்னது ப்ரீத்திங் ரேட். புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ப்ரீத்திங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நோஸ்லேருந்து நேசல் கேவிட்டிக்கு போகுது. அங்கேருந்து ட்ரக்கியா bronchi bronchioles ஆல்வியோலி. ஸோ இந்த ஆல்வியோலி வந்து லங்ஸில் இருக்கும். இந்த ஆல்வியோலி இந்த ஆக்சிஜன் ஸ்டோர் பண்ணியிருக்கியா இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது பிளட்டில் மிக்ஸ் ஆகுது. அப்போ பிளட்டில் ஆர்பிசி செல் இருக்கு இல்லையா அந்த ஆர்பிசி செல்ஸில் என்ன இருக்குது ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இருக்குது. இந்த ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் மூலமாக ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது ஆக்சிஜன் வந்து இட் டிரான்ஸ்போர்ட் டு ஆல் த செல்ஸ் ஆஃப் த பாடி. அப்போ ஆல் த செல்ஸ் ஆஃப் பாடிக்கு அந்த ஆக்சிஜன் இதாகும் போது இந்த இடத்துல தான் என்ன ஆகுது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்குது. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் டெஃபினிஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி அலாங் வித் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஆஸ் வேஸ்ட் இன் லிவிங் செல்ஸ் இஸ் கால்ட் அ செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அப்போ இந்த ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும். புரியுதுங்களா? சரியா? ஓகே நெக்ஸ்ட்டு இதில் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா இதனுடைய பிக்சர்டு வந்து விஷுவல் பார்ட்டில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இதில் மெயினாக வந்து டயாஃப்ராகம் அப்படின்னு சொன்னேன். இந்த டயாஃப்ராகம் மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஒரு பலூன் எடுத்து நம்ம வந்து ஏர் ப்ளோ பண்ணும்போது அது என்ன எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆக்சிஜன் உள்ளே போகும்போது லங்ஸ் என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த டயாஃப்ராகம் என்ன ஆகும் இதுவும் என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதுங்களா? சரியா? அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிமூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ இன்னொரு
அதே பலூனில் அந்த ஊதியிருந்த காற்றை நம்ம ரிலீஸ் பண்ணும்போது பலூனோட இது ஷேப் வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும் இல்லையா. ப்ளோ ஆனது என்ன ஆகும், அந்த ஊதும் போது பெருசாக வந்து திருப்பியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். அது மாதிரி நம்ம லங்ஸ் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். அதே மாதிரி டயஃப்ராகமும் நார்மல் ஸ்டேட்டுக்கு. இது அந்த பிக்சரில் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ ஆக்சிஜன் என்ட்ராகுது, ஏர் இன்சைடு, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே ரிலீஸ் ஆகிறது கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2.3ல் ஸோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா லைம் வாட்டர் எடுத்துக்கிறோம் 2 கிளாஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் மட்டும் என்ன பண்ணுறோம், அந்த லைம் வாட்டரில் ஒரு ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி ஊதுறோம். ஸோ ஊதும் போது வெளியே வர்றது வந்து என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. அப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த லைம் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, மில்கி ஒயிட் இதாக ஃபார்ம் ஆகுது. அதே வந்து இன்னொரு இதில் வந்து அப்படியே வச்சுருக்கோம். அப்போ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த லைம் வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது அது மில்கியாக ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா. அப்போ நம்ம என்னது எக்ஸலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மோர்டோனோவில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஷால் வி ஃபைண்ட் அவுட் வை வி ஸ்னீஸ், நம்ம ஏன் வந்து தும்புறோம், அதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we sneeze when foreign particles such as dust or pollen enter and irritate the nasal cavity. A sneeze expels unwanted and harmful particles from the nasal cavity. ஸோ நம்ம அந்த மூக்கு வழியாக உள்ள நமக்கு போன அன்வான்ட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும், அந்த ஸ்னீஸ் தும்புறது மூலமாக உள்ள அதாவது உள்ளே இருக்கிறது என்ன ஆகுது, வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த தும்பலுக்கான காரணம். புரியுதுங்களா. அன்வான்ட் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே ரிமூவ் ஆகுதுங்களா. புரியுதுங்களா. சரி, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எங்கே நடக்குது, ஆல்வியோலியில் நடக்குது. இந்த ஆல்வியோலியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஆல்வியோலி வந்து என்ன ஆகுது, இட் ஹாஸ் த கேபிலரிஸ். ஸோ அப்போ அந்த ஆல்வியோலியில் அந்த ஸ்டோர் ஆன் அந்த ஆக்சிஜன் வந்து அதுதான் இங்கே படித்தோம். ஸோ பிளட்டில் மிக்ஸ் ஆகி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஆக்சிஹீமோக்ளோபின் 2 எல்லா செல்ஸுக்கும் ரிமூவ் ஆகுது. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும்போது அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு அகைன் லங்ஸுக்கு வரும்போது லங்ஸில் வந்து ஆல்வியோலியில் ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணு அகைன் வந்து செப்பரேட் பண்ணி என்ன ஆகுது, லங்ஸ் வந்து எக்ஸலேஷன் ப்ராசஸ் மூலமாக வெளியே என்ன பண்ணுது, CO2வை ரிமூவ் பண்ணுது. புரியுதுங்களா. அப்போ இதில் வந்து லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் அ கார்பன் டை ஆக்சைடு. புரியுதுங்களா. சரி, இதில் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லங்ஸ் மாதிரி பலூன் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இன்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், எக்ஸ்பிரேஷன் ப்ராசஸ், இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன், ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது நடக்கும்போது லங்ஸ் என்ன ஃபங்க்ஷன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனில் பாருங்கள், ஜஸ்ட் கீழே இருக்க அந்த ரப்பர் அதை வந்து அவங்க புல் பண்ணுறாங்க, இழுக்கிறாங்க. இழுக்கும் போது அப்போ என்ன ஆகுது, ஏர் உள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ ஏர் என்ட்ரு ஆகும்போது அந்த பலூன் என்ன ஆகுது, தட் மீன்ஸ் ஒன்ஸ் ஆக்சிஜன் என்ட்ரு ஆச்சுன்னா லங்ஸில் என்ன ஆகும், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. அப்போ அந்த பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க, இந்த டயஃப்ராகம் மசில்ஸ் வந்து என்ன ஆகும், லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுவும் அப்போது ஏர் வந்து உள்ளே போகுது, செஸ்ட் ரீஜன் வந்து மேலே வருது. புரியுதுங்களா. சரிங்களா. ஓகேவா. சரி, அடுத்ததில் எக்ஸ்பிரேஷன் போது அந்த இழுத்த அந்த ரப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, நம்ம பாடியிலேருந்து உள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே வருது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது லங்ஸ் என்ன பண்ணும், ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். திருப்பியும் இந்த இது வந்து டயஃப்ராகம் வந்து ஃப்ளாட்டன் ஸ்டேஜுக்கு வந்துடும். புரியுதுங்களா. ஸோ இதை தான் வந்து அழகாங்க ஒயிட் டியூப், பிளாஸ்டிக் பாட்டில், பலூன் அண்டு ரப்பர் ஷீட்டை வச்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அங்கே ரப்பர் ஷீட்டு எது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா டயஃப்ராகம். புரியுதுங்களா. பலூன் என்ன வந்து அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா லங்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, திருப்பியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது. இதை வந்து கிளியராக அங்கே சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. சரியா. நெக்ஸ்ட்டு மோர்டோனோவில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிஸார்டரா இல்லையா. ஸோ நம்ம இந்த ஏர் பொல்யூஷன் மூலமாக இந்த வெஹிக்கிள்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா. சரியா. அடுத்தது ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். ஸ்மோக் பண்ணுறாங்களே அவங்க பக்கத்துலலாம் நம்ம நிற்கக்கூடாது. புரியுதுங்களா. அவங்க ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்மோக் அப்படியே நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுவோம், அது நமக்கு வந்து பாதிப்பாகும். புரியுதுங்களா. தென் சவுண்ட் இஸ் த யூஸ்ஃபுல் பை ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். புரியுதுங்களா. சரியா. ஸோ இதுதான் வந்து மோர்டோனோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்.